அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, திக்கெல்லாம் திகழும் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட் பார்த்துருவோம். இந்த லெசனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை விளங்கியது. ஓகேவா, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்களது 2வது தலைநகரம் திருநெல்வேலி. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஃபஸ்ட் பாயிண்ட். இந்த லெசனில் இருக்கிற செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும் தன்பொருணை புனல் நாடு என்று சேர்க்கிறார். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னவங்க திருஞான சம்பந்தர். தீ வந்துச்சுன்னா திருஞான சம்பந்தர். சரிங்களா, தன்பொருணை புனல் நாடு அப்படின்னு வந்துச்சுன்னா சேர்க்கிறார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது பாயிண்ட் ஆச்சுங்களா. 3 பாயிண்ட் இதோட சொல்லியிருக்கேன். 4வது பாயிண்ட், பொதியலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி. சிலப்பதிகாரம், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வரி சிலப்பதிகாரம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் அப்படின்றது திருக்குட ராசப்ப கவிஞர்